ஆமா, நல்லா இருட்டிக்கிட்டே வருது. அடிச்சு ஊத்தும் தான் நினைக்க மழை. இல்லக்கா, நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் போகணும். பிள்ளைங்க 2 பேரும் தனியா இருக்கும் வீட்ல. சரி, நீங்க 2 பேரும் மாதிரி நின்னுங்களா. செல்வி, ஒன்ன வேணா அத்தா கொண்டு போய் விட்டுட்டு வருவா. அம்மா, நீயும் அக்காவும் இங்க நின்னுமா, நாளைக்கு காலையில பஸ்ல போலாம். கிளம்பியாச்சுல ராணி, இன்னும் போட்டு லேட் ஆகிட்டே இருக்காண்டா. கடைசி பஸ்லயே நாங்க போயிருவோம். சொன்னா கேட்கவா செய்றீங்க? நல்லா இருட்டிக்கிட்டே வருது. இடையில பாதியில மழை பெஞ்சிட்டுனா மாதிரி கஷ்டமா போயிடும். பஸ் எங்கனையாவது நிறுத்தி விட்டுருவான். இல்லக்கா, இன்னொரு நாள் வரோம். சரி, அப்படின்னா போயிட்டு வாங்க. நல்லா லேட் ஆயிட்டே இருக்குல்ல, மழை ஊத்துறதுக்கு முன்னாடி போய் பஸ்ல ஏறதுக்கு வழியே பாருங்க. சரி ராணி, அப்ப போயிட்டு வரேன்னா. சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. வாரே ராணி. வாரேக்கா. சரி, போயிட்டு வாங்க. அத்தை வாரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போனதும் ஃபோன் அடிங்க. சரி, வாரேன் மருமகனே. சரித்தே, போயிட்டு வாங்க. ஏமா சீக்கிரம் மாமா, பஸ் போயிட போகுது. நானும் இவ்வளவு நேரம் நின்னாவல, இன்னைக்கு நின்றுட்டு நாளைக்கு போக சொல்லலாம்னு பார்த்தேன். இப்படி கிளம்பி நிக்காத. மழைக்கு நல்லா இருட்டிக்கிட்டே வருதுங்க. வாங்க உள்ள போவோம். இன்னைக்கு வெளியே ஒரு மாதிரி இருக்கு பத்தியா ராணி? இருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பனிமூட்டமா மேகமூட்டமா இருக்கு பத்தியா? ஆமா, நல்லா சில்லுன்னு காத்து வீசுது. காலையில எல்லாம் ஒரே வெக்கையா இருந்துச்சுன்னா மழை பெஞ்சா நல்லா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஏதோ வெளியே ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி வா, ரொம்ப நேரம் வெளியே நிக்காண்டா. புது மழை பத்தியா நனைஞ்சிட்டேன்னா மாதிரி காய்ச்சல் ஏதாவது வந்துடும். சரிங்க. ஏமா, என்ன இந்த நேரத்துல வெளியே வந்திருக்க? போ, உள்ள போ, மழை பெய்யும். ஏமா, நான் உமாத்த வீட்டுல போயிட்டு பாப்பாவை பார்த்துட்டு வரட்டா? இது மணி 8 மணி ஆகுது. போய் இருட்டிக்கிட்டே வரும் மக்களே. மழை பெஞ்சிடாம வீட்டுக்குள்ள போ. நாளைக்கு காலையில போய் பார்க்கலாம். பாப்பா இங்க தானே இருப்பா. ப்ளீஸ்மா, ஆசையா இருக்குமா. சாயந்தரம் 5 மணிக்கே அவங்க வந்தாச்சு. போனோம்னா அப்ப போய் பார்க்க வேண்டியதானே. இம்மா சித்தி பெரியம்மா பாட்டி எல்லாம் இருந்தாங்களா, அதனாலதான் நான் போகல. இவ்வளவு நேரம் இருந்தாச்சு, இன்னும் ஒண்ணும் போய் பார்க்காண்டா. வீட்டுக்குள்ள போ மக்களே. மக்களே, மழை பெய்ய போகு. கரண்டியை தான் அணைச்சு போட்டுறாம அதுக்குள்ள சாப்பாடுகளை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு புக் எடுத்து வச்சு படி. உனக்கு பரீட்சைலாம் நடக்கு. சரி போங்க, நாளைக்கே போறேன். சரி போ உள்ள, மழை பெஞ்சிடாம. இன்னைக்கு என்னான்னு இருட்டா இருக்கு பத்தியம்மா. நல்லா அடிச்சு பெய்ய போகுது மழை. ஜாலி, இன்னைக்கு நல்லா தூங்கலாம். சரி, எங்க வாங்க உள்ள போலாம், சாப்பிடுவோம். இப்பா வாங்க, எனக்குள்ள செயினை காட்டி தரேன். ஐயா, இவர்கிட்ட பொறுமையா சொல்லலாம் தான் நினைச்சேன். என்ன செயினு? இப்பா ஏடி உள்ள போ, நான் சொல்லுங்க. ராணி, என்ன செயினு? நீங்க உள்ள வாங்க, நான் சொல்லேன். சத்யா, ஏன் மக்களே இப்படி இருக்க? அம்மா எதுவும் ஆசிவிட்டாளா? இல்ல. அப்புறம் எதுக்கு மூஞ்சி உம்மனை வச்சுட்டு இருக்க? கண்ணெல்லாம் வர கலங்கி இருக்கு. நம்ம இல்லைன்னா இந்த பிள்ளைகளை போட்டு பாடாதான் படுத்திட்டு கிடக்கா போல இருக்கு. அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்லல. அப்புறம் ஏன் மக்களே இப்படி இருக்கு? ஸ்கூல்ல டீச்சர் எதுவும் அடிச்சு விட்டாளா? இல்லப்பா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் இப்படி இருக்கேன். என்னாச்சு இவளுக்கு? இப்பா என்னம்மா? இப்பா இங்க பாருங்கப்பா, பெரியம்மா எனக்காண்டி செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? ஆமாப்பா, தங்க செயின். ஐயோ, இந்த பைத்தியகிட்ட சொல்லுனே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நானே அப்பா கிட்ட சொல்லியேன்னு இவ காரியத்தை கெடுத்து விட்டுருவாப்புல இருக்கு. சுவானி, இது என்னது? பெரியம்மா வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்க தங்க செயின்? ஆமாப்பா, எனக்காண்டி பெரியம்மா எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க கிஃப்ட். கிஃப்டா? ஐயோ, இந்த இவளை வச்சுக்கிட்டு என்னால கலையில. எங்க தள்ளிட்டு அந்த பக்கம். எங்க இது எங்க அக்கா இருக்காவல்ல. ராணி, என்னது இது? அடுத்த ஆள்கிட்ட இருந்து ஒரு பொருளும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? இல்லைங்க, இது நம்ம வந்து இவளுக்கு சத்தியாக்கு மட்டும் செயின் இருக்குல்ல, அதான் எங்க அக்கா அப்படியே சுவானிக்கு ஒரு செயின் எடுத்துட்டு வந்தா. சத்யாக்கு இருக்குன்னா? இல்லை, எனக்கு புரியல. எதுக்கு இப்போ இவளுக்கு செயின் எடுத்துட்டு வரணும்? இல்லைங்க, ஊருக்கு போயிருந்தோம்ல, அங்கே வச்சு அக்கா வந்து பூமாரிக்கு ஒரு செயின் கொடுத்தா. அதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு தான் செயின் இல்லை, அக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்காம அங்கே கொடுத்துருக்கான்னு இந்த சல்வி வேற வாயை விட்டுட்டா. அதான் நம்ம இடம் வாங்கும்போது சுவானிக்குள்ள செயினை வித்துட்டோம்ல, அவளுக்கு இப்போ செயின் இல்லை. அதனால எங்கள் அக்கா அவளுக்கு ஒரு செயின் எடுத்துட்டு வந்தா. இதில் என்னங்க தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? அடுத்த ஆள்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ஆமா, அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்கினேன். எங்க அக்கா தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது எப்படி அடுத்தவங்களாகும்? அவ பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு அவ வாங்கி கொடுப்பா. நீங்க ஒண்ணு இதெல்லாம் தலையிடாண்டா. ராணி, என் பிள்ளைக்கு ஒரு செயின் எடுக்கிறதுக்கு கூட போக்கத் போயா நான் கிடக்கேன். சுவானிக்கு செயின் வாங்குறதுக்காண்டி நான் ஒரு சீட்டு கட்டிட்டு தான் இருக்கேன். உனக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி சொல்லல. ஊத்தவளுக்கு மட்டும் செயின் இருக்கேன், 2வது உள்ளவளுக்கு கழுத்துல ஒரு செயினை வாங்கி போடலான்னு நான் சீட்டு கட்டிட்டு தான் இருக்கேன். நீ பார்த்தா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் நான் உங்களுக்குலாம் எதுவுமே பண்ணாத மாதிரி அடுத்தவங்க கிட்ட போய் செயினை வாங்கிட்டு வந்திருக்க. ஏங்க, அது எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க என்கிட்ட சொன்னதானே தெரியும். எங்க அக்கா என் பிள்ளைக்கு ஆசையா வாங்கிட்டு வந்தது நான் எப்படிங்க வேண்டாம்னு சொல்ல முடியும்? அப்படி இருந்து கூட நான் அவகிட்ட சொன்னேன், வேண்டாக்கா நீ எடுத்துட்டு போயிரு, எங்க வீட்டுக்காரர் சட்டம் போடுவாரு அப்படின்னு. அதே மாதிரி தானே நீங்களும் நடந்துக்கிட்டீங்க. சரி, அவ ஆசையா ஒரு செயின் எடுத்துட்டு வந்தா, அதுல போய் என்ன தப்பு? அவ பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க மாதிரி தானே எனக்கும் என் பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. ராணி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பத்துக்க. அடுத்த வீட்டுல இருந்து எந்த பொருளும் நமக்கு சும்மா தர தேவை கிடையாது. எனக்கு இவ்வளவுதான் சம்பளம், இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னு தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ண. ஐயோ, செயின் வாங்கிட்டு வந்ததுல இவ்வளவு பெரிய சண்டை ஆயிட்ட. அம்மா நம்ம செயினை திருப்பி எடுத்துட்டு போய் கொடுத்துருவாளோ? இப்ப என்ன ஆயிடுச்சு? நீங்க எப்படி கத்திட்டு கிடக்கீங்க? ராணி, ஒண்ணுல இந்த செயின் எடுத்துட்டு போய் திருப்பி உங்க அக்கா கிட்ட கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா நாளைக்கே நான் சீட்டு காசை ஃபுல்லா கட்டிட்டு அந்த சீட்டை பிடிச்சி பணத்தை தரேன், அதை உங்க அக்கா கிட்ட கொடுத்துரு. இது எப்படிங்க அவ ஆசையா வாங்கிட்டு வந்து செயினை நான் திருப்பி கொடுக்க முடியும்? அவ
போறாங்கப்பா. அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறாங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என் பிள்ளைக்கு செயின் எடுக்கிறதா இருந்தாலும் எதுனாலும் நான் பண்ணிப்பேன். ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவ, இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தாங்கன்னா சரி. 1,50,000 ரூபா கொடுத்து செயின் வாங்கி கொடுத்துருக்காவ, அதையே நீ ஏன்னு பல்ல காமிச்சு வாங்கிட்டு வந்திருக்க. என் பிள்ளைக்கு ஒரு செயின் வாங்கி போடுறதுக்கு என்னால் முடியாதா என்ன? இங்கே பாரு, இந்த செயினை எடுத்துகிட்டு போய் உங்கள் அக்கா கையில் கொடுத்துரு. என் பிள்ளைக்கு நீங்க ஒரு செயின் வாங்கி போடுங்க. சொல்லிட்டு இருக்கம்லா, சீட்டு மனத்தை பிடிச்சி தாரேன். அவளுக்கு செயின் எடுக்கவோ கம்மல் எடுக்கவோ எது வேணாலும் நீ பண்ணிக்க. எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. பிள்ளைக்கு ஆசையா ஒரு செயினை வாங்கிட்டு வந்து போட்டது இவ்வளவு பெரிய குத்தமாயிடுச்சு. குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டு பண்ணதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காவ. உங்களுக்கு அதுதானே வேணும். எங்க வீட்ல இருந்து யாரும் என் பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செய்தா உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும். அப்படிதானே? செயின் எடுத்துட்டு போய் நான் எங்க அக்காட்ட கொடுக்கேன். இது சுவாணி, இந்த செயினை கொண்டு போய் பீரோக்குள்ள வை. நாளைக்கு கொண்டு போய் பாட்டி வீட்டுல கொடுத்துட்டு வரேன். இப்போ ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆறுப்பா, பெரியம்மா செயின் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அவளுக்கு மட்டும். நீங்க கேட்டீங்கல்ல நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. எனக்கு மட்டும் பழைய செயின், அவளுக்கு புது மாடல்ல புது செயின் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காவ. நீ அழாத மக்களே, உனக்கு நான் புது செயின் எடுத்து தாரேன். இப்போ ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ நான் பழசு போடணுமா? யாருக்கும் என்ன பிடிக்கவே பிடிக்காது. அம்மா கிட்ட கேட்டா பழைய செயின் இருக்குல்ல, அதை நீ போடு, இது தங்கச்சி போடுவான்னு சொன்னா. இப்ப எனக்கு அந்த செயினை கொடுத்துட்டு புதுசா புது மாடல்லாம் வாங்கி தாங்கப்பா. அது பழைய மாடலு. வாங்கி தரேன் மக்களே. சுவாணி, அந்த செயினை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கையில் கொடு. யாருக்குள்ள பொருளும் நமக்கு தேவை கிடையாது. அப்பா உங்கள் 2 பேருக்கும் வாங்கி தருவேன். உங்கள் 2 பேரையும் பெற்று இத்தனை வருஷம் வளர்த்து உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து அப்பா மட்டும்தான் பண்ணுவேன். யார் எந்த பொருளை சும்மா கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டுட்டு வேணா வாங்கிக்கிட்டேன்னு சொல்லணும். இப்போ பாரு, நீ ஆசைப்பட்டு இதை கையில் வச்சுருக்க. திருப்பி கொடுக்கும்போது உனக்கும் கஷ்டமாக இருக்கும், வாங்குற அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு இதை வாங்காமல் இருந்திருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல, நாங்களே வாங்கி போட்டுக்கிடும் அப்படின்னு. எப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நான் இதே வச்சுக்கிட்டு நீங்கள் பணம் வேணால் கொடுத்துக்கிடுங்க. சுவாணி, சொன்னது கேளு. நீயாவது அப்பா சொல்லது கேளு. அம்மையை பற்றி எப்படி கோவப்பட்டுட்டு போகிறாங்கன்னு. இல்லை, இந்த சத்திய பிள்ளையால் வந்தது. வா, அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடு. பத்திரமா எடுத்துவே அதை. சரிப்பா. 2 பேருக்கும் ஒரே மாதிரி செயினை நானே வாங்கி தருவேன். யாருக்குள்ள பொருளும் நமக்கு தேவை கிடையாது. சரிப்பா. இப்ப எங்க அம்மா கிட்ட போய் பொறுமையா சொல்லுங்க, சண்டை போடாதீங்க. பொறுமையாக சொன்னால் கேட்கக்கூடிய ஆள்னா பொறுமையாக சொல்லலாம் மக்களே. நான் சொல்லதுக்கு முன்னாடி எப்படி தையத்தக்கான்னு குதிச்சுட்டு போகிறான்னு பார்த்தியா? உங்கள் அம்மைக்கிட்ட என்ன பொறுமையாக சொல்லதுக்கு? என் பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லவா உங்கள் அம்மைக்கு தெரியாது? அவங்க கொடுத்தாவலாம், இவ வாங்கி கொண்டாந்து வச்சாவலாம். அப்பாவை பற்றி என்ன மக்களே எல்லாரும் நினைப்பாவ? புது செயினை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கும் போது யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்டால் பெரியம்மா வாங்கி தந்தாங்கன்னு தானே சொல்லுவீங்க. அந்த இடத்துல எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரு பவுனில் செயின் வாங்கி போடக்கூட எனக்கு வக்கில்லைன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாப்பா. சத்யா, நீ யாருக்கிட்டே எந்த பொருளும் சும்மா வாங்கக்கூடாது. யார் எது தந்தாலும் சொல்லணும், எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தருவாங்கன்னு. புரியுதா? சரிப்பா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த சுவாணி பிள்ளை அந்த புது செயினை களத்துல போட்டு மினிக்கிட்டு திரியறதுக்கு நல்ல பிளான் பண்ணா. அப்படி இப்ப அவ மட்டும் புது செயின் போடாண்டா, எனக்கும் புது செயின் வாங்கி தரட்டும். அப்புறம் 2 பேரும் போட்டுக்கிடலாம். அப்ப செயின் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காவல்ல, கடையில போயிட்டு நல்ல மாடலா லாக்கெட் வச்சு செயினை பார்த்து வாங்கணும். பாமக்களே, கரண்டியை தான் போயிடாம 2 பேருமே படுங்க. சண்டை போடாமல் படுக்கணும், சரியா? சரிப்பா. வெளியே என்ன மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு பூரா பெய்யும் போலாம். சோறு போட்டு வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க. ஏம்மா, இனி இவளை சமாளிக்கிறது ஒரு பெரும்பாடாக இருக்கும். இனி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு 1 வாரம் சுற்றுவா. இது கேட்டாலும் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டா. ஆனால் எல்லா வேலையும் அவளையும் இழுத்துப்பட்டு செய்வா. இது என்ன மாதிரி சண்டைன்னு எனக்கே தெரியலம்மா. கரண்ட் அணைச்சு போட்டான். அப்பதே சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு கிடந்தேன். இந்த விளக்கு எங்க இருக்குன்னு தெரியலையே, அதை வேற தேடிட்டு கிடக்கணும். சண்டை போட்டுட்டு நின்ன நேரத்துல சாப்பிட்டுருக்கலாம். இன்னாடி மழை பெஞ்சிட்டு கிடக்கு. எதுக்குதான் இப்படி பெய்யோ தெரிய மாட்டேங்குது. என்ன இன்னைக்கு வெளியே ஒரு மார்க்கமாக சத்தம் கேட்கு. இந்த சோடா புட்டி வேற நல்லா படுத்து உறங்கிட்டாலே, எழுப்புனாலும் ஏசுவா. நமக்கு உறக்கமே வர மாட்டேங்குது. இவன் உறங்குறதுக்கு முன்னாடியே நான் படுத்துருக்க வேண்டியது. பேசாமல் நைஸாக எந்திரிச்சு அம்மா அப்பா ரூம்லேயே போய் படுத்துருவோமா? இங்கே இருந்தால் எனக்கு உறக்க வராது. நம்மளை வேற ஜன்னலுக்கிட்ட படுக்க வச்சுட்டான். வெளியே இருந்து ஏதோ சத்தமெல்லாம் கேட்கே. சத்யா, சத்யா, டீ ஒருக்கா எந்திரிட்டி. சத்யா, எதுக்கிட்டே எழுப்பிட்டே இருக்க? நானே கஷ்டப்பட்டு உறங்கி வந்தேன். ஏன்ட்டு எழுப்பி விட்ட? சத்யா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. நீ இந்த பக்கம் வரியா? ஜன்னல்கிட்ட படுக்கிறதுக்கு பயமாக இருக்கு. ஜன்னலை சாத்திட்டு பட. ஒரே வெக்கையா இருக்குன்னு சொல்லி தானே ஜன்னலை திறந்து போட்டோம். மழை பெய்யுது, கொஞ்சம் சில்லுன்னு காத்தடிக்கும்னு சொல்லி நீ தானே பெரிய இவன் மாதிரி திறந்து போட்ட. போ, கையை விட்டு ஆட. அந்த பக்கம் திரும்பதுக்கே பயமாக இருக்கு சத்யா. வெளியே இருந்து ஏதோ சவுண்டெல்லாம் கேட்கு. குட்டி, மழை பெய்யும் போது அங்கேயும் இங்கேயும் மரமெல்லாம் ஆடுதெல்லாம் அந்த சத்தம் தான் கேட்கு. மற்றபடி பேய் பிசாசு ஒன்றும் கிடையாது. பேசாம கண்ணை முடிச்சு படுத்து உறங்கு. நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு உறங்கி வந்தேன். எழுப்பி விட்டா பைத்தியக்காரி.
ஏடி எதுக்கு உள்ள விட? இது நான் உள்ள விட்டனா? வெளியே இருந்து சத்தம் கேக்குடி. இது வெளிய இருந்து சத்தம் கேக்கா? ஆமா, ஒரு மாதிரி யாரும் உள்ள விட மாதிரி சவுண்ட் கேக்கா. சுவாணி சும்மா இருந்து என்ன பயமுறுத்தாத. நானே ஏற்கனவே பயந்து போய் படுத்திருக்கேன். சத்யானா நம்ப சத்யா, நான் எந்த சத்தமும் பண்ணல, வெளியே இருந்து தான் கேக்கு. தூரமா ஏதோ நாய் குறைக்க மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்கு. சத்யா, நான் அம்மா கிட்ட படுக்க போறேன். ஏடி என்னையும் கூட்டிட்டு போயேன். நீ வந்தாவா, வரலன்னா போ. நான் அந்த ரூம்ல போய் படுக்க போறேன். இங்க இருந்து ரூம் வரைக்கும் போணுமே. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் போறேன். சுவாணி ஜன்னல் படபடன்னு அடிக்க சவுண்ட் கேக்கா? வெளியே இருந்து கேக்கா இல்ல நம்ம வீட்டுக்குள்ள இருந்து கேக்கா? எனக்கு தெரியல, எங்க இருந்தெல்லாமோ சத்தம் கேக்கு. எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். நீ என் கூட பாரியா?